அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனல். நம்மளுடைய சேனலில் திரும்பலாம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்ன கணிப்புகள் கொடுத்துருந்தோம், என்ன மாதிரி வெற்றி வாய்ப்புகள் வந்ததா அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு அக்ஷயா அதுக்குரிய கெஸ்ஸிங் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி சுருக்கமாக இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்கு. இன்றைக்கி 5463 காருண்யா 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் 0248, 0க்கு 5, 2க்கு 4, 4க்கு 6, 8க்கு 3, 5463. 2 மணி கெஸ்ஸிங் டைம் பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 7, அதையும் நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி கணிப்பில் இருந்தால் அது வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்காகவே தான் அவனே கொடுக்குறான். ஆனால் அதில் 9 சரி 7 சரி எங்கேயுமே இந்த ரிசல்ட்டில் வரல. ஓகே, இப்போ நம்ம மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மெயினாக நான் பார்க்குறது வந்து இந்த 1:30 மணி ரிசல்ட்டை தான் நான் வந்து மெயினாக கணிப்பில் எடுத்துக்குவேன். இதில் பார்த்திங்கன்னா 4க்கு 4, 9க்கு 6, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5க்கு 3 அப்படி சொல்லிட்டு 463 அப்படி சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம எப்படி கொடுத்துருந்த கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 259ன்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா நேற்று 447, 4க்கு 2, 4க்கு 5, 7க்கு 9 தான் இருக்குன்னு 259 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து என்னுடைய கெஸ்ஸிங்கில் நேற்று வரைக்கும் இருந்த நிலவரங்களுக்கு. அதே மாதிரி ஏபிசி சிங்கிள் செட்டில் நம்மளுக்கு சப்போர்ட் நம்பராக 260, 422ன்னு கொடுத்தேன். வாய்ப்பே இல்லை, இதுலேயும் வரல. சரி, ஏ போல் 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் இதில் நான் கொடுத்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4Dயில் வந்து 62, 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆல் போர்டு 2 அல்லது 6 கொடுத்துருந்தேன். இதில் ஆல் போர்டில் கொடுத்ததில் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக 62, 60, 54, 63 அப்படியே ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம நண்பர்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பின என்ன கெஸ்ஸிங் நம்பர் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாக இதில் காமிச்சிட்றேன். இதில் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். இன்றைக்கி நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காருண்யா இதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏபிசியில் 368, 985, 458, 648, 624, 682 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். 4Dயை பொறுத்த வரைக்கும் 7356, 8354, 6259, 83 68, 7355 இதை தான் நான் கொடுத்த நம்பரு. ஏபியில் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து 46 சாரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே நிமிஷம் 5463, அதாவது ஏபியில் 46 நான் இந்த இடத்துல கொடுத்ததில் ஏபியில் 36 கொடுத்துருக்கேன். ஏசியில் 463, ஏசியில் 43க்கு நான் இந்த இடத்துல 42 கொடுத்தேன், அவ்வளோதான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 6 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் 63ன்னு சொல்லிட்டு அது அப்படியே பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. மற்றபடி நான் கொடுத்த கணிப்புகள் நான் எப்போவுமே இப்படி தான் கொடுப்பேன் நண்பர்களே. ஒரு சில நாள் இந்த செட்டில் ஒரு 4 செட்டும் இருக்கலாம், இல்லை 3 செட்டும் இருக்கலாம், இப்படி தான் இருக்கும். என்னுடைய 1:30 மணி கணிப்புப்படி நான் இது 1:40க்கு நம்மளுடைய நண்பர்களுக்கு நான் அனுப்பின கெஸ்ஸிங்கு. அதே மாதிரி நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு சின்ன இதாக 92, 79, 360 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன் கூட. இது வந்து நான் கொடுத்த கணிப்பு இன்றைக்கி நான் கொடுத்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயமாக 83, 54 அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. இதை அப்படியே பிரட்டியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருந்திருக்கும் இன்றைக்கி. அதை தான் நான் நினைக்கிறேன். அதாவது 54, 63 இதில் நம்மளுக்கு அப்படியே இந்த 54, 38ன்னு வந்திருக்கும். அதுதான் நான் ஏபிஎஸ்சிபிசியில் நான் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா இதுதான் விஷயம். ஏபியில் 46க்கு 36, ஏசியில் 42க்கு 43, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆல் போர்டு 3 அல்லது 6ன்னு எடுத்துட்டேன், 63 அது அப்படியே பிசியில் பாஸ் ஆகிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் நானும் செட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். விருப்பம் இருக்க நம்பர்கள் நீங்கள் வந்து ஜிபே அனுப்பிட்டு நீங்கள் வந்து நம்பர்ஸ் வாங்கிக்கலாம். இது நான் 1:30 மணி கேசிங் டைமில் நான் எடுத்தது 495க்கு நான் வந்து எடுத்தது தான், சரிங்களா. அதில் தான் நான் வந்து ஜஸ்ட்டு ஏசிலையும் ஏசி ஏபியில் ஒரு நம்பரில் எனக்கு மிஸ் ஆனிச்சு, மற்றபடி அப்படியே டேரெக்டாக உட்காந்துருக்கு இன்றைக்கி. சரி, இப்போ நான் இந்த கொடுத்த கணிப்புகள் இதுதான் நண்பர்களே. நாளைக்கு எப்படி அக்ஷயாவுக்கு கணிப்பு இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பு தான். நாளைக்கு விளையாடக்கூடிய நண்பர்கள் அனைவருமே 2D மட்டும் ப்ளே பண்ணுங்கள். 4D 3D வேணாம். அவள் எப்படி இருக்கிறதுலையே ரொம்ப பலப்பிரச்சனையான விஷயம் என்னென்னா அது அக்ஷயா மட்டும்தான். ஏன்னா ரொம்ப டஃப்பு. அது எப்படி எடுக்கிறான், என்ன கொண்டு வரான், என்ன செய்ய போகிறாங்கிறதே ரொம்ப குழப்பமாக நம்மளை வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஆள் இந்த அக்ஷயா மட்டும்தான். அதனால் அனைத்து நண்பர்களும் ப்ளே பண்ணிங்கன்னா ஒன்லி 2D மட்டும் ப்ளே பண்ணுங்கள். என்னுடைய சஜஷன் ஏபிஎஸ்சிபிசி மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் நாளைக்கு. அதுக்கு அடுத்தது வின்வின் ஸ்ரீசக்தி 50-50 காருண்யா ப்ளஸை கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த 4 ட்ராவும் வந்து கண்ணை மூடிட்டு 4D 3D இறங்கலாம்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். சரி, நாளைக்கு அக்ஷயா 671 29ஆம் தேதி சண்டே, ஹாப்பி சண்டே. ஆனால் நம்மளுக்கு பலப்பரிச்சை எப்படி இருக்க போகுது கணிப்புகள்னு ஓரளவுக்கு எடுத்துடுறேன். அதே மாதிரியே நாளைக்கு 1:30 மணிக்கு மேலே நான் எப்படி கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வாட்ஸ்அப்லேயே நான் அனுப்புறது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக வந்து 70 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கணிப்புக்குள்ளே போடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நாளைக்கு அக்ஷயா 671 அடிக்க போகிறது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சரி, இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அக்ஷயாவில் 7750 ஒரு ரிசல்ட்டு. அந்த 15ஆம் தேதி லீவு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 0975. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதில் இந்த மாத கணக்குப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி அப்படின்னா அது அக்ஷயாவுக்கு வின்னு அது கிடையாது, அதை விட்டுருங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 0 பவரு, 3க்கு 9 பவரு, 8க்கு 7 மைனஸு, சி போர்டில் 5க்கு 5 இறங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது அக்ஷயா லீவு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காரணியா 4க்கு 7, 9க்கு 7, 0க்கு 5, 6க்கு 0, 77 50 ஃபுல்லாக பவர் நம்பரு. சரி, இப்போ நாளைக்கு எப்படி கணிப்பில் வரப்போகுது இது பார்த்திங்கன்னா ஃபுல் ரிசல்ட்டு. சரிங்களா? இப்போ ஒரு சின்ன உதாரணமாக இப்போ கடைசியாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அடித்த நம்பர் என்ன? 7750. 7750 இங்கே இருக்குது. அதுக்கு 1:30 மணி ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா 047. 0க்கு 7, 4 + 1 5, 7க்கு 0. அப்படிங்கும்போது பி போர்டில் ப்ளஸ்ஸு, பாக்கி 2 போர்டும் பவரு. சரி, அதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இதில் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேராக 8ஆம் தேதி 0975 0975 இங்கே இருக்குது. 3க்கு 9, 2க்கு 7, 9க்கு 5 ஃபுல்லாகவே பவர் நம்பரில் தான் வந்திருக்கு. இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்த்தால் எனக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் இங்கே இருக்குது. நம்பர் எப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 54 63 3 4 5 6. ஸ்டார்ட் பண்ணது சி போர்டு, ஏ போர்டு, டி போர்டு, பி போர்டு 1 2 3 இப்படியே மாற்றி இதுக்குள்ளே 3 4 5 6 ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, இதே ஃபார்மேட்டில் நாளைக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா கஷ்டம்தான். 4க்கு 5, 6க்கு 7, 3க்கு 7, 577 முக்கியமான செட்டு எனக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஏபிசி சிங்கிள் செட்டில் சப்போர்ட் நம்பராக 689 445. எனக்கு தெரிஞ்சு இந்த 44 அப்படின்னு வந்தது. இன்றைக்கி 4க்கு 4 இறங்கி இந்த இடத்துல 6ன்னு வந்துருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏபியில் டபுள்ஸ் வரலாம் அப்படின்ட்டு ஒரு கணிப்பாக 445 689 இதுதான் வந்து நம்மளுடைய ஏபிசி சிங்கிள் செட்டில் சப்போர்ட் நம்பராக இருக்கிறது 689 445. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக 4Dயில் பார்த்தா 45 98. இன்றைக்கி 54 63. அதாவது 5க்கு 4, 4க்கு 5, 6க்கு 9, 3க்கு 8 45 98 அப்படின்ட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 7 அப்படி சொல்லிட்டு இப்போதைக்கு என்னுடைய கணிப்பில் இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது ஏற்கனவே நம்ம இந்த மாதத்தை வச்சு நம்ம எடுத்துருக்கோம். சரி, இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இந்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து இந்த 463 அப்படிங்கிற ரிசல்ட்டு இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் காருண்யா 20ஆம் தேதி 1வது மாதம் பொங்கல்லாம் சாப்பிட்டு முடித்து ஒரு 4 நாள் கழித்து சனிக்கிழமை காருண்யா 637 73 53 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு அப்படியே கீழே 774 அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நான் டபுள்ஸ் இந்த இடத்துல நான் ஏபியில் 44 அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த டேட்டு இங்கே பார்த்துங்க 20ஆம் தேதி காருண்யா 637 363க்கு 774. சரிங்களா? இதுதான் க்ளூ. அந்த ஜனவரி மாதத்தில் ரிசல்ட்டு 363. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலுமே இந்த ரிசல்ட்டுங்கிறது இல்லை. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 363க்கு 774, அதுக்கு அப்படியே கீழே 463க்கு 689 கொடுத்துருக்கான்.
இது ரெண்டையுமே மேட்ச் பார்த்தா 363 463 இது எல்லாமே ஒரு சிமிலராக இருக்கிறது ஜனவரி மாதத்தில். ஓகேவா? ஒருவேளை ரிசல்ட்லேருந்து எடுக்கலாம், இல்லைன்னா பவரில் வைக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்குது. அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். என்னோடய கணிப்பில் இருக்கிறது 4598 4Dயில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 7. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசி சிங்கிள் செட்டில் 689 445. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான நம்பராக 557 அதாவது 577 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு என்னுடைய சஜஷன் ஒரு அறிவுரை என்னவென்றால் 2Dயோட போதுன்னு விட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக 2Dயில் தான் 3 போர்டுலேயே ஒரு போர்டு வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு இது டஃப்பு கொடுப்பாங்க. அதனால் 2D ஏபிஏசிபிசி மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே ஏபிஏசிபிசியாக நீங்கள் பிரிச்சுட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அதே மாதிரி இங்கே கொடுத்த சப்போர்ட் நம்பர்ஸும் அதே மாதிரி தான். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஓரளவுக்கு இப்போதைக்கு ஸ்டேட்டஸில் இருக்கிறது. ஏற்கனவே வந்த ரிசல்ட்டையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு ஜனவரி மாதத்தில் திரும்ப ஒரே ஒரு தடவை உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 363க்கு 724, அதுக்கு அடுத்தது 463க்கு 889. இது ரெண்டையும் பார்த்துங்க. இதுதான் ஒரு இந்த ரிசல்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது. அதனால் இதை ஒரு தடவை 689 774 ஒரு இதில் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 7. சரியா? இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம நார்மலாக சொல்கிறது தான். கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வேணும்னு விருப்பப்படுறவங்க 70 ரூபா ஜிபே பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனியாக மெசேஜ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மணி, அதாவது அதிகபட்சம் 1:40க்கு மேலே. ஏன்னா இந்த குயின் ரிசல்ட் வர்றதுக்கு தான் நாம் வெயிட்டிங். நாம் எப்போவுமே வெயிட் பண்ணுறது இந்த ரிசல்ட் தான். இதுதான் எனக்கு கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அதில் தான் இன்றைக்கும் கொஞ்சம் ஏசிலையும் சரி ஏபிலையும் சரி மேட்ச் ஆனிச்சு. அதனால் விருப்பம் இருக்கும் நண்பர்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஹாய் மெசேஜ் அனுப்பி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த செட்டு அனுப்பிடுவேன். அதே மாதிரி என்னுடைய முயற்சி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு முழு வெற்றியை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த போராட்டமும் கூட. நம்பிக்கை இருக்கும் நண்பர்கள், நான் யாரையும் கம்பல் பண்ணல, விருப்பம் இருக்கும் நண்பர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்பிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி ஏபிசி ஏசிபிசி 4D தனித்தனி செட்டு கொடுத்துருவேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஏபி ஏசி ஜஸ்ட் ஒரு நம்பரில் மிஸ் ஆனிச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் கணிப்புகளில் ஒரு கான்சன்ட்ரேட் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி கூட நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காணொலியில் இருக்கும் அனைத்து தகவல்களும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இங்கே கேம்பிளிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த காணொளி அனைத்தும் ஒரு எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மட்டுமே அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு ஒரு 12 to 1 மணிக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். விருப்பம் இருக்கும் நண்பர்கள் நீங்கள் வந்து ஏபிசி செட்டு கெஸ்ஸிங் ஃபார்முலா கூட எங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் கொடுத்த தகவல்கள், நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது தான். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றியை பிடிப்போம். அந்த வெற்றி கண்டிப்பாக வரணும். எனக்கு ரொம்ப ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த வின்வின் ஸ்ரீசக்தி 50-50 இந்த 3மே எனக்கு ரொம்ப ராசி தான். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஒரு 2 போர்டு 3 போர்டு அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஓரளவுக்கு உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 458க்கு 658 கொடுத்துட்டேன், அது மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நம்ம ஜிபே அனுப்பி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை முழுமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இன்பமே சூழுக நம் எல்லோரும் வாழுக, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். சூப்பரான வெற்றியோடு திரும்ப உங்களை நான் சந்திக்கிறேன். திரும்ப மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.